கிராமங்கள்ல அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதையா அப்படிம்பாங்க. அதே மாதிரி என்னையாவது அகலமா உழுதுட்டு போய்கிட்டே இருக்க நல்ல ஆழமா உழுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அகலமா உழக்கூடாது, ஆழமா உழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா நிறைய வேலைகளை எடுத்துட்டு எதையுமே செய்ய முடியாம என்னன்னா இது ஆடு நல்லா நடக்கும், கோழி நல்லா நடக்கும், மாடு நல்லா நடக்கும், ஆனா வேலை மட்டும் ஒழுங்கு நடக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் மைக்ரோ போக்கஸ் பண்ண முடியாததான் காரணம். ஒரு செயலை யாரு வேணாலும் எடுக்க முடியும், ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அந்த வேலையை முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா போக்கஸ் தேவைப்படுது. போக்கஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். யார் ஒருத்தரால ஃபுல் போக்கஸ் பண்ண முடியுதோ அவங்க தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறாங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மறைந்த ப்ரூஸ்லி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பல கலைகளை பல முறை பயிற்சி செய்யறவங்களை பார்த்து நான் பயந்ததே கிடையாது. ஆனா ஒரே கலையை பல முறை பயிற்சி செஞ்சவங்களை பார்த்து நான் கொஞ்சம் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரே விஷயத்த மறுபடி செய்யறவங்களுக்கு அதோட நுணுக்கம் எல்லாம் தெரியும். அவங்க ஈஸியா அதுல வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கறத நம்ம புருஸ்லியே சொல்லியிருக்காரு. எடுத்த காரியத்துல ஃபுல் போக்கஸ் பண்ணணும். மீண்டும் சந்தி.